வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு காட்டன் சுடிதார் மெட்டீரியல் கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரெடிமேடாகவே இதோட நெக்கில் வந்து பேட்ச் ஒர்க் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் இருக்கிற அந்த சுடிதார் மெட்டீரியல் நம்ம எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே தனித்தனியாக தான் நம்ம கட் பண்ணணும். அது வந்து நடுவில் வந்து ஒரு பெரிய ஸ்டிச் போட்டிருப்பாங்க. அது நீங்கள் வந்து நல்லா லூஸாக தான் இருக்கும். அதை நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். அதனால் இதை பிரித்து எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டு தனியாக பேக் தனியாக தான் நம்ம கட் பண்ணணும். நம்ம வந்து இதெல்லாம் நம்ம அப்புறமே கட் பண்ணுற வீடியோ பார்க்கலாம். இந்த பேட்ச் ஒர்க் வந்து நமக்கு பிரிக்க முடிஞ்சால் மேலே பிரிங்க, இல்லைன்னா கீழே பிரிச்சுக்கலாம். அதாவது உங்களோட உயரம் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்தாப்புல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணணும். இதை நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ முதல்ல நம்ம லைனிங் துணி எடுத்துக்கலாம். லைனிங் துணி வந்து நான் 2 மீட்டர் அளவு நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து அதை வந்து நான் கரை பாகத்தில் மடித்து போடுறேன். எனக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது பாட்டம் உங்களோட சுடிதாரோட பாட்டமோட சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதை விட ஒரு 1.5 இன்ச் அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ சைடில் மடிச்சு தப்பீங்களோ அந்த அளவுக்கு விட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சுடிதார் கட்டிங் வந்து ஒரு 36 சைஸ் சுடிதார் கட்டிங் வீடியோ தான். உங்களுக்கு 36 சைஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த சுடிதாரோடைய கட்டிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹைட்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மீடியம் ஹைட் உள்ளவங்களுக்கான ஒரு சுடிதார் கட்டிங். மேக்ஸிமம் கொஞ்சம் சரியாக தான் இருக்கும். ஹைட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம அதை கரைப்பாகம் வந்து ஓரத்தில் இருக்குது. நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தான் நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு கரைப்பாகம் தான் இருக்கும், ஒரு சைடு இருக்காது. இப்போ வந்து 4 வெட்டு பாகமும் எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. மடிப்பு பாகம் என் பக்கமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சுடிதாரோட உயரம் எடுக்க போகிறோம். இந்த உயரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கை விட உள்ளே கொடுக்குற லைனிங் வந்து 2 இன்ச் கம்மியாக இருக்கணும். நான் வந்து இன்றைக்கி 36 இன்ச் அளவு நான் எடுக்கிறேன். 36 இன்ச் வந்து ஒரு மீடியம் சைஸ் இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஹைட் இருக்கிறவங்களுக்கு. நீங்கள் வந்து இன்னும் ஹைட்டாக இருந்தாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு எடுத்துக்கோங்க. இப்போ 36 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அது இல்லாமல் மேலே வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கணும். கீழே வந்து நம்ம தையலுக்கு சேர்த்து தான் எடுத்துருக்கோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மேலே ஒரு கோடு போட்டுக்கலாம். கழுத்தோட அகலம் வந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு ஒரு 1/4 இன்ச் விட்டுக்கோங்க. அது இல்லாமல் ஒரு 3 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் விடணும். 3 இன்ச் வந்து நம்ம கழுத்தோட அகலம் மார்க் பண்ணியிருக்கோம். 1/4 இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ஷோல்டரோட அகலம் வந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த சைடு தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் அளவு எடுக்கணும். நம்ம வந்து மேலே ஷோல்டர்லேருந்து ஆம்ஹோல் ஒரு 6.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டைலரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணி இதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து நமக்கு 9 இன்ச் சுற்றளவு, பாடி சுற்றளவு 9 இன்ச் தேவை. அதை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம ஷோல்டர்லேருந்து ஒரு 13.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஹைட்டாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் 14 இன்ச் தேவைப்படும். இல்லைன்னா 13.5 இன்ச்சு ரொம்ப சரியாக இருக்கும். அந்த 13.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த 13.5 இன்ச்சில் நமக்கு எவ்வளோ சுற்றளவு அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த செஸ்ட்டில் இருக்குது பாருங்கள், அதுலேருந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணிங்கன்னா போதும், சரியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 8 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து இடுப்பு பெண்டு வளைவு வரும்ல, அந்த இடத்துல நம்ம ஒரு 8 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து ஒரு 20 இன்ச் அந்த இடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஓப்பன் வருதுல, அந்த இடத்துக்கு வந்து 20 இன்ச் வேணும். ஷோல்டர்லேருந்து லென்த் வந்து 20 இன்ச்சு. அந்த 20 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இந்த இடத்துல நமக்கு எவ்வளோ சுற்றளவு வேணும் அப்படின்னா, நம்ம மேலே செஸ்ட்டில் போட்டோம்ல அதே அளவே ரொம்ப சரியாக இருக்கும். ஒரு சிலருக்கு மட்டும் கொஞ்சம் பாடியாக இருந்தாங்கன்னா மட்டும் அதிகமாக வரும். நம்ம வந்து அதே அளவு வச்சுக்குவோம். 9 இன்ச் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அது இல்லாமல் ஒரு 2 இன்ச்சு தையலுக்கு தேவை. அந்த 2 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேலே 2 இன்ச்சு, அதே மாதிரி இந்த வளைவுக்கிட்ட ஒரு 2 இன்ச்சு, இந்த இடம் ஓப்பன் பண்ணுறோம்ல அங்கேயும் ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கீழே வந்து பாட்டம் சுற்றளவு தேவை. இது வந்து பாடியாக இருந்தாங்கன்னா மட்டும்தான் கொஞ்சம் மாறும். அப்படி இல்லைன்னா மீடியமாக பொதுவாக எல்லாருக்குமே இதே அளவு சரியாக இருக்கும். 11 இன்ச் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த இடுப்பு ஹிப்பு ஓப்பன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எவ்வளோ நம்ம மார்க் பண்ணமோ அதே தான் கீழே வரைக்குமே நான் மார்க் பண்ணியிருக்கேன்.
அந்த 11 இன்ச்சுக்கே நான் ஒரு லைன் போடுறேன். ஒரு 1/2 இன்ச் அளவு எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு. அதனால நான் ஒரு லைன் போடுறேன். இந்த இடத்துல வந்து நம்ம அந்த சைடு ஓப்பன் வந்து நான் வந்து 1 இன்ச் அளவு தான் நான் மடிச்சு தைப்பேன். அப்ப மீதி 1 இன்ச் வந்து நமக்கு கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். அந்த அந்த ஓப்பன் இருக்கு பார்த்தீங்களா? அதுலேருந்து அந்த கீழ பாட்டம்க்கு ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்காக தான் நான் 2 இன்ச் நான் எடுத்திருக்கேன். இப்ப நம்ம எடுத்த அளவுகள், அதாவது நம்ம தையலுக்காக விட்டுருக்கோம்ல, அங்கெல்லாம் ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆம்ஹோல்ல ஒரு வளைவு வரைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஆம்ஹோல் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஃப்ரண்ட் பீஸ்க்கு கொஞ்சமா குடஞ்சு வெட்டணும். அதுக்காக 6 இன்ச்ல பாதிய மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாதியிலேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வெளியே தள்ளி ஒரு லைன் போட்டுக்கலாம். அந்த லைன அப்படியே ஒரு வளைவு வரைஞ்சு விட்டுக்கலாம். இது எல்லாமே நான் வந்து லாஸ்ட்ல அந்த எல்லோ கலர் அந்த மார்க்கர் வச்சு நான் மார்க் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அப்போ கொஞ்சம் ஈஸியா புரியும். இது வந்து ப்ளூ கலர் தான் நல்லா தெரியும்னு நான் நெனச்சேன். கடைசில ரொம்ப லைட்டா இருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து நான் ஒரு 6 இன்ச் தான் நான் மார்க் பண்றேன். அது போதும். அதுக்கு கீழ எடுக்க வேணாம். பேக் நெக் வேணா நீங்க ஒரு 7 இன்ச்லேருந்து 7:30 வரைக்கும் நீங்க எடுத்துக்கோங்க. ஆனா ஃப்ரண்ட் வந்து 6 இன்ச்சே போதுமானது. ரவுண்ட் நெக் வேணா நீங்க ரவுண்ட் வரைஞ்சுக்கோங்க. நான் வந்து நெக்க வந்து கட் பண்ண போறதில்ல. நான் கேன்வாஸ் வச்சு தான் நான் தைக்க போறேன். அதனால நெக்க வந்து நான் கட் பண்ண போறதில்ல. இப்போ வந்து ஆர்ம் ஹோல்லேருந்து சைடு வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி கீழ வரைக்கும் கட் பண்ணிறலாம். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு எப்படி வந்து ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வைக்கிறது, அதே மாதிரி பேக் நெக் எப்படி கேன்வாஸ் வைக்கிறது, அது 2ம் ஷோல்டர் எப்படி அழகா ஜாயின் பண்றது, அந்த பிசுறு வெளியே தெரியாம அந்த ஷோல்டர் எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கிற வீடியோலாம் இதுக்கு அடுத்த வீடியோவா வரப்போகுது. நீங்க கண்டிப்பா அதையும் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம கட் பண்ணிட்டோம்ல. இப்ப உள்ள இருக்க பீஸ நம்ம எடுத்துருவோம். ஏன்னா, ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் மட்டும் தான் நம்ம குடஞ்சு வெட்டணும். அதனால உள்ள இருக்க பீஸ எடுத்துட்டு, இப்ப நம்ம வளைவா வரைஞ்சிருக்கோம்ல, அத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப நம்ம லைனிங் துணி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக் கட் பண்ணலாம். இப்ப இவ்வளோ தான் இது லைனிங்ல நமக்கு வேல. மெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம தனித்தனியா தான் கட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் பீஸ் தனியா, பேக் பீஸ் தனியா கட் பண்ண போறோம். ஏன் அப்படி நம்ம கட் பண்றோம்னா, இது வந்து ஹைட்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த அளவு சரியா இருக்கும். ஹைட் கொஞ்சம் கம்மியா இருந்தாங்கன்னா, இந்த அளவு எடுத்தா சரியா இருக்காது. அதுக்காக தான். இது வந்து நம்ம பேட்ச் ஒர்க் வந்து மேல வச்சிருக்காங்க. அத உங்களுக்கு பிரிக்க முடியும் அப்படின்னா, நீங்க அத பிரிச்சுக்கோங்க. அப்படி இல்லன்னா, கீழ அந்த பாட்டம்ல அந்த டிசைன் குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த பேட்ச் ஒர்க்க பிரிச்சு நீங்க வைக்கலாம்னா, அத வச்சுக்கலாம். ஏன்னா, நமக்கு 2 சைடுமே டிசைன் வேணும். அப்படியே இதுல இருக்கிற மாரியே வச்சா, நமக்கு ஹைட் வரும். இது வந்து ஒரு 44 இன்ச் அளவு இருக்கு. உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹைட் வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க இத அப்படியே நீங்க வச்சுக்கோங்க. அந்த லைனிங் சுடிதார் நம்ம கட் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனிங்க அத அப்படியே வச்சு நீங்க கட் பண்ணிக்கலாம். இல்ல ஹைட் எனக்கு கம்மியா தான் வேணும் அப்படின்னா, எந்த சைடு உங்களுக்கு பிரிக்க முடியுமோ, அத நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கீழ பாட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அத தான் நான் பிரிச்சு வைக்க போறேன். அதனால மேல வந்து எனக்கு இப்ப அந்த பேட்ச் ஒர்க் வந்து நான் அப்படியே வச்சுக்கிறேன். அதனால மேல நான் கரெக்ட்டா வச்சுக்கிறேன். லைனிங் துணிய மேலருந்து நான் சரியா வச்சுக்கிறேன். எக்ஸ்ட்ரா இருக்கத கீழ விட்டுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இப்ப வந்து கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாம நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. இப்ப நம்ம லைனிங் துணிய விட மெயின் ஃபேப்ரிக் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுக்கணும். அதனால அத மட்டும் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இவ்ளோ உயரமும் தேவ, மெயின் கிளாத்ல அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, அப்படியே நீங்க விட்டுருங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஆனா ஃப்ரண்ட்ல வந்து டிசைன் வந்து அவங்க மடிச்சு தச்சுட்டாங்க. அப்ப நீங்க பேக்ல வந்து அந்த மடிச்சு தைக்கிறதுக்கு மட்டும் நீங்க எக்ஸ்ட்ரா விடுற மாரி இருக்கும். அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இப்ப நான் வந்து ஃப்ரண்ட், பேக்கும் ஒரே அளவுல எடுத்துட்டு, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் இந்த நம்ம பேட்ச் ஒர்க் அவங்க வச்சிருக்காங்கல்ல, அத நான் பிரிச்சு நான் வைக்க போறேன். அதனால நான் லைனிங் துணி எப்படி இருக்கோ, அதே மாரி கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த மெயின் ஃபேப்ரிக்ல நம்ம பேட்ச் ஒர்க் அவங்க வச்சிருக்காங்களா, ரெடிமேடா இது வாங்குனது தான். இது வந்து கரெக்ட்டா அந்த நம்ம 6 இன்ச் நம்ம நெக் எடுத்திருக்கோம். அந்த நெக்க வந்து கட் பண்ணி எடுத்தோம்னா, நமக்கு தேவையான அளவு அந்த டிசைன் கிடைச்சிரும். கீழ மட்டும் நம்ம மடிச்சு தச்சுட்டு, அந்த அந்த ரெட் கலர் கிளாத் வச்சு தச்சிருக்காங்க. அத நம்ம வச்சுக்கலாம். இப்ப கீழ வந்து மடிச்சு தைக்கிறது ஒரே அளவு தான். அதனால நான் ஒரே மாரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த ஆர்ம் ஹோல் இருக்கு பார்த்தீங்களா, அது மட்டும் தான் வேறுபடும். அதனால தான் ஃப்ரண்ட் லைனிங்க வச்சு ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கிறோம். பேக் சைடு லைனிங்க வச்சு பேக் சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்ப பேக் பீஸ் எடுத்துக்கிறோம்.
இப்போ இந்த பேக் பீஸில் தான் நமக்கு ஸ்லீவ் வரப்போகுது. அதனால் நம்ம ஏதாவது நமக்கு ஒரு பக்கம் மட்டும் நமக்கு எவ்வளோ அகலம் தேவையோ அந்தளவு நம்ம மடித்து போட்டுக்கணும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம அப்படியே மடித்து போட்டோம். அந்த பேட்ச் ஒர்க்கை வந்து சென்டராக வச்சு மடித்து போட்டோம். அந்த மாதிரி இதை மடிக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு ஸ்லீவ் வந்து சைடில் வரப்போகுது. அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ நம்மளுடைய இந்த சுடிதாரோடைய அகலம் பாட்டம் சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மடித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்லீவ் வந்து கரெக்டாக வரும். 3/4 ஸ்லீவ் வேணும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் கரெக்டான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஸ்லீவுக்கு. இப்போ தேவையான அளவு மடித்து போட்டுட்டா அது மேலே நம்ம லைனிங் துணியை வச்சுக்கிறோம். கீழேருந்து நமக்கு எக்ஸ்ட்ரா எந்த அளவு நம்ம எடுக்க போகிறோமோ அது ஏதாவது ஒரு பக்கம் கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் மேலேருந்து கரெக்டான அளவு வச்சுருக்கேன். கீழே வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் வந்து 2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம். அதே மாதிரியே பேக் சைடும் 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடு நம்ம எப்படி லைனிங்கில் கட் பண்ணியிருக்கோமோ ஒரு 1/2 இன்ச் அளவு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோ எல்லாத்தையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து லைனிங்கை வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள், இந்த கிளாத்தை வச்சு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து அந்த கரைபாகம் இருக்குது பாருங்கள், அது கீழே பாட்டத்துக்கு வர்ற மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். அதே மாதிரி 2 ஸ்லீவுக்கும் வேணும். அதனால் 4 மடித்து போட்டுக்கோங்க. கையோட சுற்றளவு வந்து ஒரு 9.5 இன்ச் எடுத்துக்கோங்க. 4 மடித்ததுக்கப்புறம் 9.5 இன்ச் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. மடிப்பு பாகம் என் பக்கமாக இருக்குது, வெட்டு பாகம் வந்து எனக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸ்லீவோட சுற்றளவு 9.5 இன்ச்சு, இதோட லென்த்து வந்து 17 இன்ச் வேணும். அதே மாதிரி இந்த ஸ்லீவோட பாட்டத்தில் ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. மேலே அந்த ஸ்லீவ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மேலேருந்து கீழே ஒரு 3 இன்ச்சுக்கு, அதாவது உள்கை வளைவு அது 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணி சின்னதாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கை வளைவு வரையணும். அதனால் அந்த கை ஸ்டார்ட் பண்ணுற அந்த 4 மடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த மடிப்பு இடத்துலேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. அந்த இடத்துல தான் நம்ம வளைவு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம 3 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சு தையலுக்கு வந்து நம்ம 2 இன்ச்சு தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் அந்த 2 இன்ச்சுக்கு ஒரு புள்ளி வச்சுட்டு அந்த புள்ளியில் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. மேலேருந்து அப்படியே ஒரு வளைவு வரைஞ்சி விட்டுக்கோங்க. இந்த 2 இன்ச் வந்து நம்ம தையலுக்கு, கீழே வந்து பாட்டத்துக்கு வந்து 6 இன்ச் தான் மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுடைய கை சுற்றளவு பொறுத்தளவு கீழே 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்தால் போதுமானது. 2 இன்ச் வேணாம். மேலே மட்டும்தான் நமக்கு 2 இன்ச் வேணும். இப்போ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் இதோடைய ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் அந்த வளைவு வரையணும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த வளைவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கையோட உயரம் வந்து நீங்கள் 17 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். நான் வந்து கீழே பேண்ட்டு கிளாத் கொடுக்க போகிறேன். அதனால் ஒரு 1.5 இன்ச் அளவு நான் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணிட்டோம்ல, இப்போ நல்லா விரித்து போட்டுட்டு இந்த வளைவாக கொஞ்சமாக குடஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் அப்படியே குடஞ்சிக்கோங்க. அந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தையலுக்கு 2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அங்கேருந்து அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வளைவு வரைஞ்சி அந்த கையோடைய அந்த சென்டர் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் வரணும். அதனால் சின்னதாக கட் கொடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு ஒருவேளை நான் வந்து ப்ளூ கலர் மார்க்கரில் மார்க் பண்ணது உங்களுக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் லைட் கலரில் நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன் திரும்பவுமே. அதனால் இது வரைக்கும் புரிஞ்சுதுன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் திரும்பவும் இந்த வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த சுடிதாரோட உயரம் எவ்வளோ எடுத்தேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஒரு 36 இன்ச் எடுத்தோம். அந்த 36 இன்ச் தான் இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம கழுத்தோட அகலம் எடுத்துக்கலாம். கழுத்தோட அகலம் எவ்வளோ எடுத்தோம்? 3 இன்ச் எடுத்தோம். அந்த 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட இறக்கம் வந்து ஒரு 6 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 6 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு தான் 6 இன்ச்சு, பேக் நெக் வந்து 7 இன்ச் அல்லது 7.5 இன்ச் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ரவுண்டு வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். நம்ம வந்து கட் பண்ண போகிறதுல ரவுண்டு நான் வரைஞ்சி காட்டுறேன். தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு, அது இல்லாமல் 3 இன்ச் வந்து ஷோல்டருக்கு எடுக்கணும்.
ஷோல்டருக்கு 3 இன்ச் எடுத்ததுக்கப்புறமா ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு எடுக்கிறோம். இப்போ வந்து ஆம்ஹோலோட இறக்கம் வந்து ஒரு 6 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேலே வந்து அந்த வளைவு நம்ம வரைஞ்சிருக்கோம். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் குடஞ்சி வெட்டியிருக்கோம். இப்போ மேலே ஷோல்டர்லேருந்து ஒரு 13.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து ஒரு 20 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ பாடி சுற்றளவு வந்து ஒரு 9 இன்ச் தேவை. அதே மாதிரி இந்த இடத்துல 8 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். திரும்பவும் இந்த இடத்துல 9 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். தையலுக்கு வந்து 2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கோம். இது வந்து ஒரிஜினல் அளவு. அது இல்லாமல் தையலுக்கு ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். பாடி சுற்றளவில் ஒரு 2 இன்ச்சு, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு 2 இன்ச்சு, அந்த வளைவு வர இடத்துல திரும்பவும் ஓப்பன் வர இடத்துலையும் நான் 2 இன்ச்சு விட்டுருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு லைன் நான் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். இப்போ லைன் போட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த அளவுகளையும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். இந்த இடத்துல 9 இன்ச்சு, இந்த இடத்துல ஒரு 8 இன்ச்சு, திரும்பவும் இந்த இடத்துல 9 இன்ச்சு. இது கரெக்டான பாடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சரியாக இருக்கும். ஒருவேளை வயிறு எதுவும் தொப்பை இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த 9 இன்ச் வந்து கொஞ்சம் அதிகப்படும். மற்றபடி எல்லாமே சரியாக தான் இருக்கும். கீழே வந்து நம்ம ஓப்பன் வந்து 1 இன்ச் அளவு நம்ம ஓப்பன் விட்டோம்னா மிச்சம் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் வரும்ல, மேலே 9 விட்ருக்கோம். அப்போ 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும். அப்போ கீழே வந்து பாட்டத்துக்கு 10 இன்ச் வரும். அப்போ உங்களுக்கு சரியாக இருக்கும் அளவு. இப்போ அந்த 1 இன்ச்சுக்கு நான் ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 36 சைஸ் சுடிதார் கட்டிங் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும் நான் நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. உங்களை வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.